இந்த செக்ஸ் வந்து 1.5 மணி நேரம் பண்ணுவேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கதையெல்லாம் இப்போ சொல்லி 65 வயசுல நான் பண்ணேன். பவுடரில் தான் ஒரு மேட்ரு இருக்குது. பவுடர் பார்க்க முடியுமா சார்? சரி, இது எப்படி சார் நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிடலாமா? எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சும்மா கையில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். இது உங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்குது? எனக்கு இல்லை, எல்லாருக்கும் எனர்ஜி கொடுக்கும். சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நியூடாக பண்ணுவாங்க. அது காட்டுக்குள்ளே தான் பண்ணுவாங்க, ஊருக்குள்ளே யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாமே நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி தான் பண்ணணும். என்னதான் மந்திரம் சொல்லணுமா சார்? அதை வச்சு ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு பண்ணுறதும் நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு இதில். அது என்ன சார்? அது உங்களுக்கு எந்த பக்கம் சுவாசம் நடக்குது சொல்லுங்கள். 48 நாள் ஒரு மண்டலம் அதை தொடர்ந்து பண்ணணும். நம்ம ஆண் உறுப்புக்கும் பண்ணணும். 7 வாட்டி ஒரு ஆண் வந்து விந்து விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து முழு திருப்தி வரும். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். போன வீடியோலையும் பேசணும். ஆமாம், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, இந்த செக்ஸ் வந்து 1.5 மணி நேரம் பண்ணுவேன், அந்த மாதிரி இப்போ ஸ்பெர்ம் கூட வெளியிடாம கூட பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவருக்கு சாருக்கு வந்து 72 வயசு ஆகுது, அவர் 20-25 வயசுல நல்லா ஒரு மாதிரி கட்டு மஸ்தா இருக்கும் போது அவரு அப்ப பண்ணிருப்பாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கதையெல்லாம் இப்போ சொல்லி 65 வயசுல நான் பண்ணேன். 65 வயசு இருக்குமா சார்? 65 வயசுல நான் பண்ணேன். நான் 7 வயசுல நான் என் சித்தர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு அதை விட்டேன். அப்ப 65 1.5 மணி நேரம் அப்பயுமா சார்? சேர்ந்து விட மாட்டேன், விடாமலே 1.5 மணி நேரம். ஓகே. அவங்க என்ன சொன்னா 20 வயசுல பண்ணிருப்பாரு. 65 நான் சொல்றேன், 65 செஞ்சேன். இப்போ நான் வந்து அதுக்கான யோகா பண்ணிட்டு அதை நிறுத்திட்டேன். இப்போ இந்த இது இருக்குல்ல சார்? ஆமா சார். ஐயப்போக்கு வந்து பார்த்துருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. இது வந்து ஆண்மையை வந்து நம்ம கட்டுக்குள்ள வந்துடும். ஓகே. ஆண்மையை வந்து நம்ம கட்டுக்குள்ள வந்துடும். நான் இதை ஃபுல்லாக டெய்லி பண்ணுறதுனால நான் வந்து அந்த செக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற முடிவு இது பண்ணுறேன். நீங்கள் ஐயப்பன் எல்லா சிலையும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான். ஆமாம், இப்படி தான் இருப்பாரு. ஓகே. ஏன்னா அது வந்து அவர் அந்த முத்திரையில் உட்காந்தார். இது ஒரு முத்திரை. அது ஸோ அது மாதிரி குழந்தை நமக்கு ஆண்மை ஜாஸ்தி வேணால் அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. இது எல்லாமே முத்திரை தான். அந்த முத்திரை வந்து கிட்டத்தட்ட 30,000 முத்திரை இருக்குது. முத்திரையிலே இதில் 1-2 சின் முத்திரை அது இது பார்த்துருப்பாங்க. ஆனால் முத்திரையில 30,000 இருக்குது. அந்த 30,000 வந்து எதை எதுக்கு செய்யணும் அவ்வளோதான். அதை பிரித்து பண்ணணும், அவ்வளோதான். ஒரு முந்தா நாள் எனக்கு எங்கள் ஃபைட் ஃபீல்டு நம்பர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு விஷயம் வந்துடும் போது ஒரே இருமல் தொடர்ந்து கொடுத்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு வேணால் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுங்கள், மதுரையில் இருக்காங்க அவங்க. இன்னைக்கு வரைக்கும் இருமல் கிடையாது. 1 மாதம் ஆச்சு. பெரிய விஷயம் சார். எல்லாமே வந்து சித்தர் சொன்னதான். இப்போ நானா எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குதான். இப்போ வெளியே போய் கடையில் வாங்குறதோ இல்லை மாத்திரையில் வாங்குறதோ இல்லை, நம்ம வீட்டில் இருக்கதான் நம்ம அதை பண்ணிக்கிறோம். சார் இப்போ நிறைய சொல்கிறாங்கல்ல, அந்த பவுடரில் தான் ஒரு மேட்ரு இருக்குது, அதை சாப்பிட்டாலே நம்மளால் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்றதுல அந்த பவுடர் பார்க்க முடியுமா சார்? சார் ரெடியா? ஆஹா, வந்து பாருங்க பா. இதில் 80 வகை மூலிகையா சார்? சார் இது எப்படி சார் நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிடலாமா? எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சும்மா கையில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். இது இனிப்பாக இருக்குமா சார்? இது எல்லாமே அதில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, சும்மா சாப்பிட்டு பாருங்க. கசக்குது சரி, இதனால அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் வேற நிறைய இருக்கு. இது வந்து நம்ம எலும்பு நரம்பு அணுக்கள் உடம்புல இருக்க அவ்வளோ இதுக்கும் வந்து இது பவர். நீங்கள் வந்து சாப்பிட்டா என்ன பயன் சார் இது? நீங்கள் நான் வேணா ஒரு கிளாஸ் உங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன். நாளைக்கு காலைல வரைக்கும் கூட சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. வேறு ஒன்றும் ஆகல சார். சார் நான் டெய்லி சாப்பிட்றேன் சார். ஓகே ஓகே. அதாவது என்னென்னா, நீங்கள் சாப்பிடாமலே இருந்தால் கூட சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இப்போ சாப்பிட்லன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம ஷூட்டிங் போகிறீங்க, சாப்பிட முடியலனாலும் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பாகவே தான் இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்க, நான் இப்போ தான் சாப்பிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், 5 மணி தான் சாப்பிட்டேன். என்னென்னா காலையிலேருந்து எனக்கு பேட்டிகள், மற்றபடி சில அமெரிக்காவில் வந்தாங்க, ஜெர்மன்லேருந்து வந்தாங்க. இவங்க மாதிரி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்க எனக்கு சாப்பிட டைம் இல்லை. இது ஒரு கிளாஸ் குடிச்சு அவ்வளோதான். இது உங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்குது? எனக்கு இல்லை, எல்லாருக்கும் எனர்ஜி கொடுக்கும். இல்லை சார், இது தயாரிக்கிறது இதான் கடையில் கிடைக்குமா, இல்லை நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த சில பொருட்கள் வாங்கி? சில பொருள் நாட்டு மருந்து கிடைக்கும். ஓகே சார். அப்புறம் வந்து நான் வந்து இதில் கேரளா, கன்னியாகுமரி, இந்த மாதிரி நிறைய மலை பிரதேசத்தில் அங்கேருந்து எடுத்து வந்த மூலிகைகள் சார். என்னென்னா சார், அவங்க அந்தந்த ஊரில் நான் ஆள் வச்சுருக்கேன். அவங்களுக்கு இந்த வேலை வேணும்னு கேட்பேன். அவங்களுக்கு ஒரு 5,000 போட்டு விடுவேன். ஓகே. அவங்க எனக்கு வந்து பார்சல் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே பாலில் பசும்பால் எடுத்து பசும்பாலில் வந்து அதை வந்து ஊற வச்சு அது பாடம் பண்ணி அப்புறம் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டில் தான் உள்ளே தான் காய வைக்கணும். அது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பாடம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து 1 மாதம் ஆகிடும். அது ரெடி பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அதை அரைப்பேன். பாதி ஒரு கடையில் கொடுப்பேன், இன்னொரு இடத்துல கொடுப்பேன். ஒன்றா கொடுக்க மாட்டேன். இங்கே வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். நீங்களே அதை மிக்ஸ் பண்ணுறது? ஆமாம். இல்லை, ஏன்னா யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறதுக்காக நான் பாதியாக தான் கொடுப்பேன். என்ன பண்ணுறோன்னு ஒரு 40 இலை இன்னொருத்தர் கொடுப்பேன், இன்னொரு 40 இலை இன்னொருத்தர் அரைச்சிட்டு வருவாங்க.
எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ இது முழுக்க முழுக்க மூலிகை. முழுக்க மூலிகை உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஆமாம், இப்போ சாப்பிடும்போது அதுதான் அந்த ஃப்ளேவர். இதில் என்னன்னா 1 வருஷம் நான் வச்சுருப்பேன், 1 வருஷமா நான் வண்டு வராது. அதுக்கு அந்த கசப்பு இருக்கும். ஆமாம், உங்களுக்கே தெரியும், உரைப்பும் இருக்கும். ஆமாம், உங்களுக்கே தெரியும், இனிப்பும் இருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு இது துவர்ப்பும் இருக்கும். எல்லாமே இருக்கும் அதில். நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான அத்தனை இதுவும், அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதங்கள் இல்லையா? அந்த 5 பூதங்களும் நம்ம நல்லா இருக்கணும்னா அந்த இது எல்லாமே வேணும். இனிப்பு வேணும், உரைப்பு வேணும், உப்பு வேணும், எல்லாமே வேணும். எல்லாமே அதில் இருக்குது. சூப்பர். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சார் இதுக்கு மட்டும்? 1.25 லட்ச ரூபா ஆகும் சார். ஆனால் 1 வருஷம் வரும். 1 வருஷம் ஃபுல்லாக? 1 வருஷம் மேலே வரும். நான் ஒரு ஆள்னா 1 வருஷம் வரும். யாருன்னா வந்து நண்பர்கள் கேட்பாங்கல்ல. ஆமாம், இது வரைக்கும் கேட்பாங்க. அது இப்போ டிவியில் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 கிலோ கொடுத்துருக்கேன். அப்போ இதே கொடுத்து இது ஃப்ரீயாக இனாமல் கொடுத்து காசு வாங்க மாட்டீங்கன்னா? நண்பர்கள் தானே சார் வந்து கேட்குறாங்க. அது வந்து காசுன்னு எப்படி சார் கேட்க, அவங்க கேட்குறாங்க தரேன்ட்டு. எனக்கு ஏதோ மனசு வந்து கேட்கல, காசு வேணாம். அவங்க வாங்கிட்டு இப்போ சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குது. எனக்கு வந்து தண்ணியில் கலக்கணுமா சார்? தண்ணியில் கலந்து சார் நம்ம வந்து ஆமாம் தண்ணி தான், சுடுதண்ணி வச்சு இதை போட்டு கல்கண்டு, பனங்கற்கண்டு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு 1.5 கிளாஸ்னால் 1 கிளாஸ் ஆகிடும். அது நீங்கள் 1 கிளாஸ் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். அது வந்து நமக்கு நோயே வராது. முக்கியமாக வந்து நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நோய் இல்லாமல் நோய் வராது சார். ஆரோக்கியமாக வாழணும். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நோய் வராது. அவ்வளோதான். நீங்கள் நினச்ச நேரத்தை 3 மணிக்குனா 3 மணிக்கு எழுந்திரிக்கலாம். டயர்ட் ஆக மாட்டீங்க. இல்லை 3 மணிக்கு ஆகுமாங்களா, அதெல்லாம் வரவே வராது. நான் 3 மணிக்கு தான் எழுந்திப்பேன். விடிய காலில்? விடிய காலம் 3 மணி. அப்போலேருந்து நைட் எப்போ சார் தூங்குவீங்க? 9 மணி. இந்த பயிற்சிகள் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ நிர்வாணமோ அரை நிர்மாணமோ பயிற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் சார். அது எப்படி சொல்லுது? நான் வந்து கோமணம் பாய்ச்சிக்குவோம் சார். அந்த காலத்தில் கோமணம் பாய்ச்சிக்குவோம். சித்தர்கள் வந்து நியூடாக பண்ணுவாங்க, நிர்வாணமாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் வந்து வர்ம புள்ளிகள் இருக்குது. ஓகே. அதை வந்து வர்ம புள்ளிகள் நம்ம ட்ரெஸ்ஸு டைட்டாக போட்டுக்கிறதுனால அந்த வர்ம புள்ளிகளை வந்து நம்ம தடுப்போம். நம்ம பிளட் சர்க்கிள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பைப் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தண்ணி போடுறேன். ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு பைப்பை பிடிச்சி ஏதோ அரைச்சிட்டாலோ லாக் பண்ணிட்டாலோ வேறு தண்ணி போகாதுல்ல. அது மாதிரி நம்ம ஜட்டி டைட்டாவோ இல்லை பேண்ட்டோ இல்லை பெல்ட்டோ போட்டுட்டு போனால் அது வந்து வராது. இந்த மோதிரம் போட்டிருந்தா கூட பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகும். ஆமாம். அதனால சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நியூடாக பண்ணுவாங்க. அவங்க காட்டுக்குள்ளே தான் பண்ணுவாங்க, ஊருக்குள்ளே யாரும் பண்ண மாட்டாங்க. ஆமாம். இப்போ நம்ம ஆளுங்க இடம் இருந்தால் தனியார் ரூம் தான் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம், அது பிரச்சனையே இல்லை. எல்லாருமே வந்து அவங்களுக்கு இடம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம். அது வந்து அவங்கவுங்க பொறுத்தது. ஆமாம். அவங்களுக்கு வந்து உள்ளத்துக்கும் அது வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. உண்மையிலே நீங்கள் இந்த பாட்டி போடுறாங்க, இப்போ ஞாயிறு வந்து பார்ப்பாங்க போடும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ இது வந்து ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னு தெரியும். அசிங்கமாக நினைக்கிறவங்க இருக்காங்க, ஆனந்தமாக நினைக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம கோயில் சிலையெல்லாம் பார்த்தாங்கன்னா நிறைய நிர்வாணமாக இருப்பாங்க, எல்லா முத்திரையில் இருப்பாங்க. பார்க்குறவன் இது வந்து முத்திரையில் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. சித்தர்கள் கண்ணு தெரியாத ஏதோ இதில் இருக்கான்னு நினைப்பான். இன்னொருத்தன் தப்பாக நினைப்பான். ஒருத்தன் மார்பத்தை பிடிச்சி தேய்ச்சிட்டு போவான். கோயிலெல்லாம் பார்த்தா மார்பத்தை பிடிச்சிருப்பான். கல்லை கூட பிடிக்கிறான், எப்படிப்பட்ட இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். நம்ம அதை அப்படிலாம் நினைக்காம நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு வந்து தேவையானது இதுவும் கண்ணாடி முன்னாடி பண்ணணும். இது எல்லாமே நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி தான் பண்ணணும். என்ன மந்திரம் சொல்லணுமா சார்? ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? சிவாய நம்ம அது போதும் சார். இப்போ நம்ம சிவாய நம்ம கிறிஸ்டின்னா ஏசுநாதர் வேண்டலாம், முஸ்லீம்னா அல்லாஹ் வேண்டலாம், அது இல்லைன்னா சூரிய பகவான் வேண்டலாம். இப்போ வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாசி அதில் என்ன மூச்சு போயிடுச்சு. ஓகே, அது திருப்பி போடுங்க சிவா. நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கல, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாசி யோகம்னு கண்டுபிடிச்சாங்க. அது அப்படியே திருப்பி போட சிவா. காசின்னா என்ன? கோயில் சாமி கும்பிடுறது. காளியும் சிவனும் சேர்ந்து தான் காசி. ஓகே, தான் காசி. காளியும் சிவன் அங்கே இருக்காங்க தான் காசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சித்தர் வந்து மறைமுகமாக வச்சுருப்பாங்க. அதை மறைமுகத்தை நம்ம எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. இல்லை இப்போ போகர் 7000ன்னு ஒரு புக்கு இருக்குது. நான் ஒரு 1000 வாட்டி படிச்சப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. 1000 வாட்டி நான் எத்தனை வருஷம் படிச்சிருப்பேன்? படிச்சுட்டே இருப்பீங்க அப்புறம் ரெகுலராக. இன்னைக்கு ஒன்று படிச்சேன்னா அது நாளைக்கு படிப்பேன், நாளைக்கு படிப்பேன். புரியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சொல்லணும், இது தாண்டா அப்படின்னு சொல்லணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். சிலவன் நம்புவான், சிலவன் நம்ப மாட்டான் இல்லையா? நம்புறவங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து பலிச்சிடும், நம்பாதவங்களுக்கு பலிக்காது. அது உண்மைதான் சார். அதே மாதிரி இன்னொன்று கேள்விப்பட்டேன், இதில் வந்து இப்போ ஆண்மை இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் சரிப்படுத்திருக்கீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்க வச்சிருக்கீங்க, பிறக்கிறதுக்கான ஒரு வழி சொல்லி. ஆமாம். அது எப்படி சார்? என்ன நிறைய ஆப்ரேஷன் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்கும் இருக்கு. எப்படி சார்? மேஜிக்காக இருக்கே சார். அது சார் இருக்கு சார். நம்ம சார் செத்து போனவனை கூட பிழைக்க வச்சிருக்காங்க சித்தர், தெரியும். கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார். புராணத்தில் வந்து அந்த பொடி சாப்பிட்டலாம் வாயில மாட்டி, அது புராணத்தில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஒன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்யணும். எனக்கு சித்தர் சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் வந்து நான் வந்து சொல்கிற வாய்ப்பு இப்போ உங்களை மாதிரி சேனல்காரவங்க மூலியமாக நான் வந்திருக்கேன். நான் அதுக்கு முன்னாடியே நான் 2-3 வருஷமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தலைவலி வந்தாலும் சரி, உடம்பு வலி வந்தாலும் சரி,
குழந்தை பிறக்காதவங்களுக்கு கொரோனா காலத்தில் அவ்வளோ இது ஆமாம், நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. வெறும் 100 ரூபாயில் ஆமாம், அவ்வளோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் யார்ட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இல்லைன்னா அதை சொல்கிற ஐடியா இல்லை. இல்லை சார், இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவரெலாம் கமெண்ட் போட்டாங்க, அவர் சொல்கிறாரு பண்ணாருன்னு சொல்கிறாரு, அப்போ அதே வந்து மக்களுக்கு சொல்லலாம்ல, அவங்களும் அந்த இன்பத்தை அடையணும்னு ஆசைப்படுவாங்களே, அவர் மட்டுமே அதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இன்பத்தை எப்படி? இல்லை சார், உண்மைதான். அவர் சொன்னதுக்கு அவருக்கு கைகூப்பி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவர் நல்லவராக இருப்பார். ஒரு குடிகாரன், ஒரு கஞ்சா போதையான்னு சொல்லி அவன் ரோட்டில் போகிற பொண்ணு எதனா கருத பண்ணிட்டு என்ன பண்ணுறது? ஓ, அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தப்பாயிடும்ன்றீங்க. இப்போ இவன் 1 நிமிஷம் தான் முடியும்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதே 1.5 மணி நேரம் ஒரு சின்ன குழந்தைய கூட்டு போய் இது மாதிரி பண்ணிட்டான்னா என்ன இதாகிடும்? அதனால தான் நான் சொல்லாமல் மறைக்கிறேன். உண்மையாகவே இப்பவும் சரி, உங்கள் நேயர்கள் வந்து நியாயமாக அவங்க தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கஞ்சாலாம் அடிக்க மாட்டாங்கன்னா நான் சொல்லித்தரக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் அவங்க வேறு யாருக்கும் சொல்லி தரக்கூடாது. புரியுது. அவ்வளோ அப்படின்னு நான் சொல்லித்தர ரெடியாக தான் இருக்கேன். ஓகே, என்ன மாதிரி அது பயிற்சிகள் இருக்கும் அதை மட்டும் சொல்லாமா சார்? இது பண்ணக்கூடாதுதான், ரெகுலராக நம்ம பண்ணணுமா சார்? நம்ம 48 நாள் ஒரு மண்டலம் அதை தொடர்ந்து பண்ணணும். எப்படி தலைமுடிக்கு பண்ணுவோம், கண்ணுக்கு பண்ணுவோம், காதுக்கு பண்ணுவோம், அது மாதிரி நம்ம ஆண் உறுப்புக்கும் பண்ணணும். ஓகே, அது வந்து சில டெக்னிக்கல் பண்ணணும். அது பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து நம்ம சொல்கிறபடி கேட்கும். அவ்வளோதான். ஓகே, அதுக்கு சில இது இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு பண்ணுறதும் நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு இதில், அது என்ன சார்? அது சூரியகலை சந்திரகலை. இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் சுவாசம் நடக்க சொல்லுங்கள்? இந்த பக்கம் சார், இந்த பக்கம் தான் வருது. இப்போ அழுத்தி பாருங்க, அப்போ தான் தெரியும். இந்த பக்கம் தான் வருது. எந்த பக்கம்? ரைட் சைடு. சூரியகலை. சூரியகலை இருக்கும்போது உடல் உறுப்புனா பையன். ஓ, ஓகே. பொண்ணுக்கு வந்து சந்திரகலையாக இருக்கணும். உங்களுக்கு சந்திரகலை, அவங்களுக்கு சூரியகலைன்னா பொண்ணு. ஓ, அதை பண்ணுற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சுக்கணும், அதை மாற்ற தெரிஞ்சுக்கணும். ஓ, பையன் வேணும்னா எனக்கு இப்போ இந்த புக்கில் வரும்போது என்ன சார் இது? அதுதான் சார் உண்மை. நீங்கள் சரி, அதான் இது நடைமுறைக்கு இல்லை சார். நீங்கள் டாக்டர்கிட்ட விஞ்ஞான முறையில் டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க இதுக்கு காரணம். ஆனால் வந்து நம்ம வந்து இதை வந்து யோகாவில் சொல்கிறோம், அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதை மாற்ற தெரியணும். அது இல்லாமல் நமக்கு முழு மூச்சையும் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு புது ஒரு இப்போ ஏரி உடஞ்சி வருதுன்னு வைங்களேன், ஃபுல்லாக தண்ணி வரும். ஆமாம், ஆமாம். ஏரியெல்லாம் அப்படியே ஒழுகிட்டு இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி நம்ம மூச்சு சக்தியை நம்ம ஜாஸ்தி ஆகிக்கணும் உடம்புக்குள்ள. இப்போ நான் பாருங்கள், மூச்சு விட்டு இந்த மெழுகு திரி எரிஞ்சால் இப்படின்னு அணைச்சிருவேன். இது அங்கே இருக்க அணைப்பேன். அது மாதிரி நெருப்பு வந்து ஆட வைப்பேன். ஆமாம், அது எரிஞ்சிருக்க நெருப்பு ஆட வைப்பீங்க. ஆமாம், இது மாதிரி நான் பண்ணுவேன். என்னோட பயிற்சி அதுக்கு வந்து அந்த பயிற்சிலாம் இருக்குன்னா அந்த மூச்சை மாற்ற தெரியணும். இல்லை இப்போ சூரியகலையிலே இருக்கும்போது அவங்க பண்ணிட்டாங்கன்னா திருநங்கையோ பிறப்பாங்க. 2 பேருக்கும் அது மாதிரி இருந்தால். ஸோ அதை மாற்ற தெரியணும். அதை மாற்ற தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கு யோகாவில் முறையாக கற்றுக்கணும். பொதுவாக இந்த டிவோர்ஸ் மேட்டர்லேயே வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த இப்போ உறவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை சார். பொண்ணு வந்து சார் அவங்க உடலமைப்பே வந்து இப்போ வந்து சகோதரிகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. உடலமைப்பே வந்து ஒரு வாட்டி ஒரு ஆண் வந்து ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்தா அவங்களுக்கு பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7 வாட்டி ஒரு ஆண் வந்து விந்து விட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து முழு திருப்தி வரும். ஓ, அதான் உண்மை. வந்து யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள், டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், யார்கிட்ட வேணால் அதான் சயின்டிஃபிக்காக அதான் உண்மை. Taste the Daily.